சார் இங்கே சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம். உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டை அடிச்ச காட்சி. ஆமாம் சார். அது அந்த இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆமாம். ஆனால் மேடையில் சபையில் வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து இப்படியா பேசிருக்கீங்க? ஆனா நீங்க ஒரு டைரக்டர் டைரக்ஷன்ல வந்துட்டு இருந்தனால நான் கேட்கிறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமா. அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா. ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப சங்கர் சார் தூங்கிட்டாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல சார், நான் தப்பா சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க, அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எது ஒன்று நல்ல இருக்கும். இதுல நான் எதுவுமே தேடி பார்க்குற எதுவுமே இல்லை. அது இல்லை. கமல் சார் விட்டா அது ஒன்றும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கரை சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல. சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய், நான் தப்பா சொல்ல. ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு. அது 4-5 ஆர்டிஸ்ட் வேற காணும் இதாகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும். நான் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். பட் இந்த படத்துல என்ன ஆச்சு தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஐ டோன்ட் நோ. ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்க ஜென்டில்மேன்ல பாருங்க, சின்ன சீன் சொல்ற கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாரும் பண்ற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல, சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினாரு ஸ்பாட்ல. அது சங்கர் சார். நான் அவர் வந்து கண்டம் பண்ணும் சொல்ல ரியலி அட்மைர் ஹிம். பட் வை மிஸ் திஸ் பஸ்? இதில் ஏன் அவர் இப்படி பண்ணாரு? படம் இந்த படம் இல்லை சார், வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்லதான படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேறு விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு. இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பற்றி என்ன வேணால் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். அவன் சரியா கதையை சொல்ல எனக்கு. ஏய் என்னடா இப்போதான் சரத்தை வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோனில் நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட. 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமா சார் கிட்ட ஃப்ரான்சிஸ் சொல்கிற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு. எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான். அங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான், அடிக்கிறது இவர் தான். சும்மா டப்பா அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்போ எல்லாம் கேர் வாங்கிடுவோம், எல்லாம் மரத்து கீழே அங்கே உட்காந்துருப்போம். வந்து சொல்லுவார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க. நான் சொன்னேன், டேய் அடியிலடா, அது ஒரு ஆசீர்வாதம், குருநாதர் அவரு இல்லை, நான் ஒரு கதை பண்ணேன். அவர் அங்கே எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணுன்னா நல்ல கேரக்டர் இருந்தால் என் வீட்டுக்கு வா, நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு இதுதான், பாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது. இமாலய தான் இல்லை சார் சொல்கிறதா உங்களுக்கு. பட் என்னோட பையன், ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் என்னோட குழந்தை, இப்போ நம்ம தேவ் வந்து அடுத்த படத்தை தேவ் வந்து ஏதோ படத்தை தப்பாக நடிக்கலான்னு நான் சொல்ல போகிறேன். ஓப்பனாக உங்ககிட்டே சொல்ல போகிறேன், என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போகிறேன். சங்கர் இஸ் லைக் மை சன். நான் வந்து அவர் பற்றி தப்பாக சொல்ல. பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் இப்போ 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ அது சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன். நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ்சி கூட அப்படி தான், அவரும் ஓப்பனாக சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், நல்லா என்னோட உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுறது, நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு விஜய் பற்றி கூட சொல்ல வரேன். விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஒரு ஹீரோ தளபதி. ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார். சொல்லுங்க, இன்னைக்கு கஷ்டப்படுறாரு, நல்லா பண்றாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது.
ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க சரண்டேஜ் பையனுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார், இங்கே எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். யாருப்பா தப்பா சொல்ல நான் வந்து புரியுதா உங்களுக்கு? சங்கர் தூங்குனாருன்னா சங்கர் அதில் எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாம போயிட்டார் படத்தில். எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார். நல்ல டயலாக் காமெடியன்ல பண்ணுவார், எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லையே, நீங்களே சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார். இப்போ ஏன் நீங்க தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லை? நிறைய படம் வருது கிடையாது, ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா? இல்ல சார், சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்க டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா? இல்லை, இப்போ லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சு கொடுத்தேன். லேபல் ஒரு இது வெப் சீரிஸ் வந்து நடித்தேன். இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு கதை பிடிக்கணும், வேற ஒன்று. அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும். அதனால நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். 600-700 படம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க பார்க்காத லவ்வே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? நல்ல கொஸ்டின் இது. இது வந்து காதல் கதைங்கிறது இல்லை, ஒரு லைஃப்பில். இப்போ ஒருத்தர் வந்து பைக்லேயே போகிறாங்க, ஏதோ தப்பு நடக்குது, ஆனால் வீட்டிலேருந்து போகும்போது நினைக்கலாம இது நடக்க போகுது சொல்லிட்டு. அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த குப்பன் படம். இதில் வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை. இவன் வந்து டுயட் பாடுறான், பாட்டு பாடுறான், இது மெசேஜ் பண்ணுறான், லவ் யூ கிவ்ஸ், அதெல்லாம் இல்லை. திஸ் இஸ் சடன்லி. ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு உருமா வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி பிரேக் போடணும், பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் லவ் இருக்கு, பட் வந்து கொனைய லாஸ்ட்ல வந்து ஹீரோயின் தான் ஜெயிக்கும். பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான், வித்தவுட் நோயிங். அதான் சொல்கிறேன் சார். சார் வாழ்த்துக்கள் சார் படத்துக்கு. தேங்க்யூ சார். சார் அப்புறம் இந்த படங்களில் நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பிகில் படம், அந்த மாதிரி படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நீங்கள் வந்து வாலிபால் செலக்ட் பண்ணுறீங்க. அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணியிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா? இல்லை சார், நான் 30 வருஷமா அங்கே தான் இருக்கிறேன், பீச்சில் தான் இருக்கிறேன். நானும் அப்பப்போ ஃப்ரீ இருந்தால் போய் விளையாடுவேன். எங்கே ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர், ஒரு ஆக்டிவ் பர்சன்ங்கிறதுக்காக. ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா, ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க, அந்த புகழெல்லாம் வந்துச்சுன்னா. அப்போ ஹீரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபிஷர்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாலிபால் ஆடுவாங்க, கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் ஆடுவாங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம் பசங்க. அது கிரவுண்டு கூட நம்ம தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது, அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த 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 வாலிபால் வச்சிருக்கோம். ஆன் பண்ணுமாது. நடுக்கடல்ல எதுவும் படம் எடுத்திருக்கீங்களா சார்? ஃபிஷர்மேன்ங்கிறதுனால. ஆமா சார், கடலுக்குள்ள போயிட்டு வருவாங்க. அந்த கடலுக்கு உள்ள போய் மீன் பிடிக்க போவாங்க. அப்புறம் அது என்னங்கிறது கதையில இருக்கு. போர் இருக்கு, ஸ்டீமர் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, போட் கிட்ட எல்லாம் இருக்கு. ஹீரோ போவார், ஹீரோவே வந்து ரோயிங் பண்ற மாதிரி அதெல்லாம் இருக்கு. அதுல நீங்க என்ன கேரக்டர் சார்? நான் வரதுல வந்து என்னோட கேரக்டர் பத்தி பேசல, சாரி, நல்லா கேட்டீங்க. அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி. தாய் மாமானா படத்துல வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது, அனாதைங்க அவங்க நான் தான் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு, நல்லா படிக்க வச்சு, அவங்களுக்கு எல்லாம் நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த கேரக்டருக்காக நிறைய 2-3 ஹீரோ கிட்ட போய் கேட்டேன், ஒரு சீனியர் ஹீரோ கிட்ட. நோ பைசா, நோ மணி, நோ ஷூட்டிங். சார், நீங்க ஆக்ஷன் காட்சி வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுக்குது ஓகே, டான்ஸ் மற்ற எமோஷனல்லாம் சொல்லிக் கொடுக்குது ஓகே. அந்த லவ் சீன்லாம் எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுத்தீங்க? அவர் எப்படி கூச்சப்படாமல் நடிச்சாரா? அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னா, நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னால் பேசிட்டு இருந்தோம். சார், பையன் அவங்க முன்னால் நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு.
அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால வந்து நாளை காலை ஷூட்டிங்கு இன்னைக்கு நைட்டு நான் வந்து சார் 2 பெக் போர்டில் போயிட்டு இருக்கேன். பையன் வந்தான், இவன் பைலட் வந்து அப்படியே என்னை பார்த்தான். என்னடா அப்படி பார்க்குறேன் கேட்டேன். அப்போ அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான். பொட்டா பாருங்க, எனக்கு 2 பேக் இறங்கி போச்சு. என்னடா இப்படி கேட்குறான் இவன். உடனே சுரேஷ் போன்னு இப்படி கேட்குறான் பையன் சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் சார். ஃபர்ஸ்ட் இருக்க டயலாக், பெரிய டயலாக். நான் சொன்னேன், குரு செல்வா யாருமே எது பட்டு சொல்லாதுங்க, சுரேஷ் சும்மா இருங்க, அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். டயலாக் கொடுத்தாரு சுரேஷ், எல்லாம் பேசினார். நான் வந்து கேமரா மேலே போய் நானும் ஜனா நின்றுட்டு இருந்தோம். பேசினார். நான் சொன்ன இது வந்துச்சு. அப்புறம் நான் பார்த்தேன், இதில் ரஜினி சார் ஸ்டைல் பண்ணல, இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கலை, இல்லை வேற யார் மாதிரியும் வந்து நடிக்கலை. ஹீஸ் காட் இஸ் ஓன். ஒரு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது, டயலாகும் நல்லா பேசுகிறான். இங்கே தான் பிறந்தவன், இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன். ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன், யாருமே எதுவும் சொல்லாதுங்க. அடுத்து ஆதி கூட்டு வந்தான், தெலுங்கு பையன், தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பேசுனான், அவன் நல்லா பண்ணுறான். அடுத்து நம்ம ஹீரோயின் சுஸ்மிதா, அது அப்புறம் ஹைட் கார்த்தி, எல்லாருமே வந்து அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டாங்க சார். அது சொல்லி கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர். ஆனால் ஒன்று மட்டும், வீட்டில் 10 நாய் இருக்கும், அது யாருக்கும் பயப்படாது, ஓனர் மட்டும் பயப்படும். அந்த மாதிரி நான் ஓனர் ஆகிட்டேன். யாரும் கண்ணு இப்படி விட்டா போதும், எல்லாம் வந்து கரெக்டாக டயலாக் சொல்லுவாங்க, நோ ஒன் மோர் அந்த மாதிரி எல்லாம். ஏன்னா ஒரு ட்ரைனிங் தான், ஜஸ்ட் ஃபார் இது. பட் அவன் நல்ல பண்ணா நான் கிளாப்ஸ் எடுப்பேன், சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நல்ல பண்ணல கொஞ்சம்